மக்கள் எல்லாம் கேஸ் சிலிண்டருக்கு பெரிய தட்டுப்பாடு, ரோட்டில் எப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு பிரச்சனை நடக்குது. அதிமுகவும் பாஜகவுக்கும் கூட்டணி வச்சு என்னையா பண்ண போறீங்க? சரி, இன்னைக்கு நான் அக்கா கனிமொழி அவங்ககிட்ட கேட்கிறேன், இந்தியாவில் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு பொருள் கேஸ். பிரச்சாரத்தில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுக எம்பி கனிமொழிக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். கனிமொழி அக்காவுடைய அடிப்படை பிரச்சனை என்னன்னா, அவங்க நைட்டு தூங்கும் போது கனவுல வர்றதுல உண்மை நினைச்சு காலையில மைக்ல பேசுறாங்க. நேற்று அக்கா கனிமொழி அவர்கள் காலையில பேசுறாங்க, மக்கள் எல்லாம் கேஸ் சிலிண்டருக்கு பெரிய தட்டுப்பாடு, ரோட்டில் எப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு பிரச்சனை நடக்குது. அதிமுகவும் பாஜகவுக்கும் கூட்டணி வச்சு என்னையா பண்ண போறீங்க? சரி, இன்னைக்கு நான் அக்கா கனிமொழி அவங்ககிட்ட கேட்கிறேன், இந்தியாவில் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு பொருள் கேஸ். நம்ம கிட்ட இல்லைங்க, அது வளைகுடா நாட்டில் இருக்குது, நம்ம போய் இதை வாங்கிட்டு வரோம். அவங்ககிட்ட இல்லாத பொருள் வெளியிருந்து வாங்குறோம். இந்த ஈரான் போர் ஆரம்பித்த பிறகு பாகிஸ்தான்ல 45% பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கிறது, பங்களாதேஷ்ல 30% உயர்ந்திருக்கிறது, ஸ்ரீலங்கால 30% உயர்ந்திருக்கிறது. ஆனா பெட்ரோல் விலையே உயராத ஒரு நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பாரத நாடு. ₹1 நான் பெட்ரோல் விலை உயர்த்தாம கொண்டு போயிருக்கு. ஐயா, இன்னைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்தியன் ஆயில், பிபி போய் கேட்டீங்கன்னா சுத்தரிப்பு பண்ணி வெளியே வரக்கூடிய பெட்ரோல் ₹132 வருதுங்க ஐயா. ₹132 ஒரு பெட்ரோல் ரிஃபைன் பண்ணி வெளியே வந்தா. ஒரு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியுடைய லாஸ் ஒரு லிட்டருக்கு ₹28 லாஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால சமீபத்தில் எக்ஸைஸ் டியூட்டியை ₹10 குறைச்சு அவர்களுக்கு அந்த ₹10 கொடுத்தோம். ஏன்னா அவங்க லாஸ்ல ஓட்ட முடியாது. இன்னைக்கு இந்த வளைகுடா போர்ல இந்தியாவில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம ஒரு அரசு அதை அற்புதமாக கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மட்டும்தான். திமுக காரங்க ஜெனரல் நாலேஜ் வீக். இதே அக்கா எடுத்து சொன்னா எப்படி புரியும்? அக்கா கேஸ் எங்க வருது, அவங்களுக்கு எங்க புரியும்? எங்க வருது எப்படி புரியும்? அவங்க எல்லாம் கஷ்டப்படாம நேர பதவியில் வந்து உட்கார்ந்துறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.